பார்வதி, என்ன பரிமளம் குரல் மாதிரி இருக்கு? பார்வதி, என்ன பரிமளம், என்னாச்சு? பார்வதி, உங்க வீட்ல இருந்து யாரோ வேகமா நடந்து போற மாதிரி இருக்கு. யார் அது? ஐயோ பரிமளம், மேனகாவை பாத்துட்டா புளுக்க. இவகிட்ட எதையும் சொல்லக்கூடாது. எப்படியாவது இவளை பேசி சமாளிப்போம். வா பரிமளம், என்ன நின்னுகிட்டே இருக்க? வா உட்காரு. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க? அட வந்து உட்காரு. சூடா ஒரு கப் காபி போட்டு தரட்டா? என்ன பார்வதி உளறிட்டே இருக்கா? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னத்த பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன நான் உங்க வீட்டுக்கு காபி குடிக்கிறதுக்கா வந்திருக்கேன்? அட உட்காரு வா. இங்க பாரு பார்வதி, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. உங்க வீட்ல இருந்து இப்படி வேகமா நடந்து போனது யாரு? அட முதல்ல வந்து உட்காருன்னு சொல்லுதம்ல. செல்விக்கு என்னாச்சு? ஐயோ இவகிட்ட என்னத்தையும் சொல்லி சமாளிக்க முடியலையே. ஏ பார்வதி, அம்மா செல்விக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணு அவளம்மா. என் மவ தலைவலிக்குன்னு மாத்திரை போட்டு படுத்திருக்கா. வேற ஒண்ணு இல்ல. பார்வதி, இல்ல நீ ஏதோ என்ன போட்டு சமாளிக்க. உண்மை என்னன்னு சொல்லு. உங்க வீட்ல இருந்து வேகமா நடந்து போனது யாருன்னு சொல்லு. இவன் எத்தனை நேரம் சொல்ல வந்து உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. பார்வதி, நீ என்கிட்ட மறைக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நான் கேட்டதுக்கு நீ ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்க. அப்ப அவளேதான். நீ என்னத்த போட்டு வளரிட்டு கிடக்க? உட்காருன்னு சொன்னா நின்னுகிட்டே என்ன தேலாமா பேசிட்டு இருக்கிய? பார்வதி, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. உன் வீட்ல இருந்து வெளியே வேகமா நடந்து போனது என் மவ தானே? யாத்தாடி, நம்ம நினைச்சது சரியா தான் போச்சு. மவளை பாத்துக்கிட்டு தான் என்கிட்ட வந்து நின்னு கேட்டுக்கிட்டு நிக்கா. நம்ம எதையாவது மாத்தி மாத்தி ஒவ்வொன்னா சொல்லி அதை சமாளிச்சிடலாம்னு பார்த்தா இவ கரெக்டா அதைத்தானே கேட்டுக்கிட்டே இருக்கா. உண்மையை சொல்லு பார்வதி, என் மவ தானே போனது? நம்ம செல்வி அடிச்சு கிடிச்சு போட்டு போயிட்டாலும் உண்மையை சொல்லு பார்வதி. அட நீ வேற, அதான் சொல்லுதம்ல செல்வி தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டு மாத்திரை போட்டு படுத்திருக்கான்னு. இல்ல நீ என்கிட்ட எதையும் மறைக்க. உண்மையை சொல்லு பார்வதி, என் மவ இங்க எப்படி வந்தா? ஐயோ செல்விக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. செல்வி எந்திரிமக்கா, உனக்கு ஒண்ணு ஆவலைல. பரிமளம், நான் எத்தனை நேரம் சொல்லுது, அவளுக்கு தலைவலி மாத்திரை போட்டு படுத்திருக்கா. ஏ பார்வதி, அந்த கிறுக்கி என் மவள நாங்க தலையில தொங்கல விட்டுருந்தேன். ஆமா உன் வீட்டுக்கு எப்படி வந்தாவா? அவளை எல்லாம் வீட்டு நடையில ஏத்தப்படாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஐயோ இதுக்கு மேல இவகிட்ட எதையும் மறைக்க முடியாது போலுக்க. என்னது, என்கிட்ட மறைக்க முடியாதா? ஏ பார்வதி, என்னன்னு சொல்லு. சொல்லுதே பரிமளம், சொல்லுதே. இந்த பாரு மரியாதை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. இல்லன்னு வச்சுக்க. பரிமளம், உன் மவள நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்னது, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? அதான் ஏற்கனவே உன்கிட்டயும் பொண்ணு தாய்கிட்டயும் சொல்லி தானே வச்சிருக்கேன் அவளை வீட்டு நடையில ஏத்தப்படாதுன்னு. நீ கோவத்துல என்கிட்டயும் பொண்ணு தாய்கிட்டயும் அப்படி சொன்ன. இருந்தாலும் நம்ம பிள்ளை இல்ல. இங்க வந்து உன்னை கூட்டிட்டு பாச்சு தெரியுமா? அந்த ஆள ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உன் பின்னாடியே நானும் வந்தேன். நீ கோவத்துல உன் மவ அந்த மரத்துக்கு மேல தொங்க விட்டுட்டு போயிட்ட. எனக்கும் பாக்கிறதுக்கு மனசு சங்கடமா இருந்து பத்துக்க. பாவம் பிள்ளை எவ்வளவு நேரமா தான் அந்த மரத்துல தொங்கிட்டு கிடப்பா. அந்தால ஒரு ஏடிய கொண்டுட்டு போய் மரத்துல வச்சு அது வழியா அவளை இறங்க வச்சு நான் தான் என் வீட்டுக்கு உன் மவளை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் அவன் மேல பாவப்பட்டு இறக்கப்பட்டது எல்லாம் தப்புன்னு அவளே என்ன புரிய வச்சுட்டா. பரிமளம், என்ன சொல்லுத பார்வதி? பரிமளம், அது வந்து இதுதான் பரிமளம் நடந்துச்சு. அந்த கேடு கட்டவ என்ன வேலை பார்த்திருக்க பத்தியா? இதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன், என் மவளா இருந்து உன் வீட்டு நடுல அவளை ஏத்தாதேன்னு. நீ என்னடான்னா அவன் மேல பாவப்பட்டு இறக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள ஒரு மனுஷன். அவளை பெத்திருக்கேன்னு எனக்கு நினைக்கும் போதே அவ்வளவு சங்கடமா இருக்கு. ஆனா நல்ல வேலை என் மவ தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அவ சொன்னதையெல்லாம் அவ காது கொடுத்து கேட்கல. கடவுள் தான் காப்பாத்தி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெத்துட்டமேன்னு எனக்கு என்ன சங்கடமா இருக்கு தெரியுமா பார்வதி? நமக்கு இங்க நடக்கப்பட்ட எல்லா விவரமும் தெரியும். ஆனா செல்விக்கு அவ்வளவா தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என் மவ சொன்னதையெல்லாம் கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி இருந்தான்னா ஐயோ கடவுளே, எதையுமே நினைச்சு பார்க்க முடியல. பார்வதி, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என் மவ சார்புல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பார்வதி. பரிமளா, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க? நான் தான் ஒரு நிமிஷம் உன்னை பத்தி ஐயோ பிள்ளை இப்படிலாம் அடிச்சு போட்டாளேன்னு உன்னை தப்பா நினைச்ச மத்துக்க. நீ தான் என்ன மன்னிக்கணும். எனக்கு வர கோவத்துக்கு என் பரிமளம் நில்லு. எங்க போற? இப்பதான் அவகிட்ட சமாதானமா பேசுனேன், அதுக்குள்ள இவ எங்க கோவப்பட்டு போறா? என் பரிமளம். ஆமா, நாம நினைக்கிறதுதான் கரெக்டா இருக்கும். என்ன சின்ன பொண்ணு எந்திரிச்சிட்டா? உட்காரு. நாடகம் தான் நல்லா விறுவிறுப்பா போகுதுல்ல? நாடகம் விறுவிறுப்பா தாங்க போகுது. நீங்க பாருங்க, நான் கிளம்புதேன். எங்க கிளம்புத சின்ன பொண்ணு? நம்ம தினமும் பார்க்கப்பட்ட நாடகம் தானே, உட்காரு பாப்போம். ஏக்கா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குக்கா, அதனால நான் கிளம்புதேன். சோறு தண்ணி இல்லட்டா கூட பரவாயில்ல, இந்த நாடகத்தை நான் கட்டாயம் பார்த்தே தீர்வேன்ல நிலையா நிப்பா.
இப்ப என்ன திடீர்னு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போறா? சரி இல்லையா? சின்ன பண்ணே, நான் சொல்லதை கேளு. முதல்ல நில்லு சின்ன பண்ணே. ஏக்கா அதான் சொன்னோம்லக்கா முக்கியமான வேலை இருக்குன்னு. அந்த முக்கியமான வேலை என்னன்னு என்கிட்ட சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏக்கா அதெல்லாம் அவங்க கிட்ட சொன்ன புரியாதுக்கா. என்ன சின்ன பண்ணே, நான் என்ன சின்ன பிள்ளையா? நீ சொல்லதெல்லாம் எனக்கு புரியாம இருக்குதுக்கு என்னன்னு தான் சொல்லலாம். ஏக்கா நான் கிளம்புதேன் அவ்வளவுதான். நில்லு சின்ன பண்ணே. உங்க மாமியார் என்கிட்ட தானே கேப்பாவா சின்ன பண்ணுக்கு என்னாச்சு எங்க போனானே? ஏதாவது சொல்லிட்டு போ சின்ன பண்ணே. ஏக்கா எங்க அத்தை ஏதாவது கேட்டவனா நான் சொல்லி சமாளிச்சுக்கிட்டேன். என்னது சொல்லி சமாளிச்சுக்கிட்டேனாவா? அப்ப இவ எங்க போறா? சின்ன பண்ணே, அதே நான் கொடியில கடக்கப்பட்ட பெட்ஷீட் எல்லாம் தூக்கிட்டு போற. இரு வாரேன். இவ எங்க போறான்னு தெரியலையே. என்ன விஷயம் யாது விஷயம்னு கூட சொல்ல மாட்டேங்கல. அவ பாட்டுக்கு ஒழுங்கா உட்கார்ந்துட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தவ தானே. சின்ன பண்ணே, சின்ன பண்ணே நில்லு வாரேன். சின்ன பண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? யார போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? சின்ன பண்ணே, சின்ன பண்ணே, யார போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? சின்ன பண்ணே, என்ன சின்ன பண்ணே இதெல்லாம்? ஏக்கா என்னக்கா நீங்க உலக்கையே விடுங்கக்கா. என்ன சின்ன பண்ணே இதெல்லாம் இப்படி அடிச்சிட்டு இருக்கா? யார் அது? ஏக்கா உலக்கையே விடுங்கன்னு சொன்னேன். சின்ன பண்ணே, என்ன சின்ன பண்ணே இதெல்லாம்? ஏக்கா உலக்கையே விடுங்கன்னு சொன்னேன்க்கா. முடியாது சின்ன பண்ணே, முடியாது. நீ யார போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? முடியாதா? சரி இந்தாங்க நீங்களே வச்சுக்கிடுங்க. எனக்கு 2 கை இருக்கு 2 கால் இருக்கு. இன்னைக்கு சவிட்டி துவைச்சு போடுதேன். அதாடி என்ன கோவத்துல இப்படி போட்டு அடி மிதிச்சிட்டு நடக்கா? யாருன்னு தெரியலையா? சின்ன பண்ணே சொல்லவே கேளு சின்ன பண்ணே. ஏக்கா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யார் பேச்சையும் நான் கேட்கவே மாட்டேன். பரிமளா பாட்டி, நல்ல வேளை நீங்களாவது வந்தீங்களா? உங்க மருமவ யாரையோ போட்டு அடிச்சிட்டு நடக்கா. நான் என்ன ஏதுன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்க பாட்டியா. ஆஹா என் மாமியார் வந்துட்டாவல. சரி வந்தா என்ன, எனக்கு என்ன பயமா? பாருங்க பாட்டி உங்க மருமவள. சின்ன பண்ணே, சின்ன பண்ணே. இங்க என்ன நடக்கு? மருமவள, என்ன பிரச்சனை? யாரு பிரச்சனைன்னு சொல்லு. இதே அது வந்து பல வாரமா நம்ம ஊருக்கு ஒரு கோழி திருடே ராத்திரி போல வருவாம்ல. அவன் இன்னைக்கு என் கையில வசமா மாட்டிக்கிட்டான். என்ன மருமவள சொல்லியா? கோழி கல்லனா? ஆமாதே கோழி கள்ளன் தான். கோழி கல்லனுக்கு எவ்வளவு கொழுப்பு! ராத்திரி இன்னும் 10 மணி கூட ஆவல, அதுக்குள்ள களவாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அது பல வாரமா நம்ம ஊர் பக்கமா வந்து பழகிட்டோம்ல. அதான் எல்லாம் 8 மணிக்கு சோத்து தின்னுட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாவோன்னு நேரம் பார்த்து வந்திருப்பான். ஆமாதே நீங்க தான் இப்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம எல்லாரும் நாடகத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே நாடகத்துல மூழ்கி இருப்போம் பத்தியலா. அந்த நேரத்தை கணக்கு வச்சுலாம் இந்த கள்ளன் வந்திருக்கான். ஏக்கா உங்க வீட்டுல கோழியே கிடையாது? கோழி இல்லனா என்ன சின்ன பண்ணி? எங்க வீட்டு புற வாசல்ல கமத்தி வச்சிருந்த மீன் சட்டியில களவாண்டு போயிட்டான் போன வாரம். கோழி கிடைக்கலன்னு கடைசியில கறி சட்டியை களவாண்டு போயிட்டானோ? ஆமா சின்ன பண்ணி, மீன் கழுவுறதுக்கு அந்த கறி சட்டி எத்தனை வருஷமா நான் வச்சிருக்கேன் தெரியுமா? கையில பசமா மாட்டினவனே தம்சம் பண்ணாம விடக்கூடாது. ஏ பார்வதி, என்ன அங்க முடிச்சிட்டே நின்னுட்டு இருக்க? நீ நம்ம தெருக்காரி தானே? வா, வந்து 4 போடி இவனுக்கு. கோழி அடி களவாங்குத கோழி. கோழி அல களவாங்க வந்த கோழியா? அந்த கைய முறிச்சு விடுறேன் பாருல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. கல்லைன்னு நினைச்சா இது என்ன பொம்பளை குரல் வருது? மருமகளா? எத்தே நான் உங்க மருமவதான் தே. சும்மா மருமவளன்னு அட்டெண்டன்ஸ் எடுக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறது நிப்பாட்டுங்க? நல்லா தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்துங்க. நல்ல காலை வச்சு மிதிங்க. சின்ன பண்ணே, ஏங்க உங்களுக்கு மட்டும் என்ன தனியா வக்க சொல்லணும்? நல்லா அடிச்சு மிதிச்சு வெளுத்து வாங்குங்கக்கா. மருமகளா, அதே ஏதோ அந்த குரல் மாட்டிக்க மாதிரி இருக்குல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. இப்ப கேட்டியா மருமகளா? நீ கல்லைன்னு சொன்னியா முதல்ல? ஆனா இப்ப அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு பொம்பளை குரல்ல வருது. ஆமா அப்ப அது கள்ளி. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்களா? சின்ன பண்ணே, கொஞ்சம் நவந்துக்க. அந்த கள்ளி யாருன்னு பாப்போம். ஏ பாட்டியோ சும்மா பாட்டு பேசிக்கிட்டே நேரத்தை கடத்தாதியா. அப்புறம் கல்லனோ கள்ளியோ இங்கிருந்து தப்பிச்சு போயிடக்கூடாதுல்ல. மருமகளா, மருமகளா, அந்த கள்ளி யாருன்னு தான் பாப்போமே. உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வேற இருக்கா? அட பாகவதி, நீயாடி? மேனகா, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயாமா? அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு நான் சொல்லும்போது என் குரலை உன்னால கண்டுபிடிக்க முடியலையாமா? எல்லாரும் மாறி மாறி மிதிச்சு அடிச்சு துவைச்சிட்டீங்களே. உன்னையெல்லாம் அடிச்சு மிதிச்சு துவைக்க கூடாது. உன்னையெல்லாம் ஒரேடியா மண்ணுக்குள்ள புதைச்சிடணும். ஏம்மா, உன் மருமகனை அடிச்சு போட்டாமா? அதுக்கு அவ மேல கோவப்படாம என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? இங்க பாருடி, என் மருமக பேச்ச எடுத்தா உன் வாயை உடைச்சிரும் பாத்துக்க. எம்மா, எம்மா, எம்மா முடிய விடுமா? மகரகட்ட பேத்துரும் பாத்துக்க. ஆட்டமாட்டி ஆடுற ஆட்டம் உன் ஆட்டத்தை எல்லாம். ஏ பாட்டி அடிக்காதீங்க. மகரகா, நீ தூர தள்ளு. இவள நீக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நீ தூரமா போ. ஏ பாட்டி, சொன்னக்கி அழுங்க பாட்டி. நீ எல்லாம் சுவார் தரட்டிங்க. எம்மா, எம்மா
வாய மூடிட்டு விளங்காதவள. உன்னை பத்தி எனக்கு தெரியாமலாடி இருக்கு. நீ செஞ்ச வேலைக்கு தான் உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டுறேன். அப்புறம் என்னத்துக்கு நீ பாரதி வீட்டுக்கு போன? நான் போலம்மா. பாரதி பாட்டி தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனாவோ. பரிமளா, என்னமா உன்கிட்ட அவ கேள்வி கேட்ட மாதிரி பாரதி மவ செல்வி கிட்ட பதிலாட்டி பேசிக்கிட்டு இருக்க. பதிலே அம்மா, அது வந்து ஒரு குடும்பத்துல ஒரு குடிய கெடுக்கவே வந்திருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. நாங்களே இப்பதான் மலருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சந்தோஷத்துல இருக்கோம். நீ என்னடான்னா அவ வாழ்க்கை கெடுக்கிறதுக்கே வந்தியாட்டி நீ. உன்னையெல்லாம் நான் பெத்தேன்னு சொல்லதுக்கு எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்குடி. எம்மா எம்மா எம்மாவா எம்மா, நான் இனி உனக்கு அம்மை இல்ல, நீ எனக்கு மகளே இல்லடி. திமிரு பிடிச்சு கொளுத்தவா. யாமடி உனக்கெல்லாம் ஒரு இடத்துல இருப்பு கொள்ளாதா? மாமியார் வீட்ல இருந்து இங்க கிளம்பி வந்து இங்க யார் வீட்ல என்ன நடக்குது நோட்ட விடலாம்னு வந்தியாடி. எம்மா இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏதே நம்ம வீட்டுல நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணினா சரி ஏதோன்னு விட்டுறலாம். ஆனா கமலாக்கா வீடு வரைக்கும் போய் கேள்வி கேட்டிருக்க பாத்தியாடா? கமலாக்கா பாவம் நம்ம கிட்ட ஏதோ சொன்னா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சமாளிச்சுட்டாவோ. எனக்கு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் பயங்கரமா கோவம் வந்துச்சு. அதனாலதான் இவ எப்படி எங்க ஊரை விட்டு தாண்டி இருக்க மாட்டான்னு தெரியும். அதனாலதான் மரகதக்கா வீட்டுல இருந்து பெட்ஷீட் தூக்கிட்டு வந்து இவன் மேல போட்டு மூடி வச்சு அடின்னு அடிச்சு மிதிச்சு துவைச்சிட்டேன். நீ செஞ்சத மர்மோளா சரி. இவளுக்கு நான் கொடுத்த அடியும் அவளை தொங்க விட்ட மத்தியா அதெல்லாம் பத்தல பொழுது. அதனால தான் பாரதி வீட்ல போய் பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு பாத்துர்க்கா. அம்மா அம்மா நம்மன்னா முகர்கட்டை உடைச்சிருவாடி. மரியாதை கெட்டவளா, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. தெருவுல இருக்கப்பட்ட எல்லாரும் உன் மவளை எங்க, உன் மவையை இப்படி திமிரு பிடிச்சு திரியான்னு கேட்க கேட்க எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்குடி. அதான் சொல்லிட்டோம்ல, இனி நான் உனக்கு அம்மை இல்ல, நீ என் மவளை இல்ல. இனி இந்த ஊருக்கும் இந்த தெருவுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுடி. இனி இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான், அப்புறம் நேரா உனக்கு சமாதிதான். போ எங்கயாவது போய் தோல. இந்த ராத்திரில நான் எங்கம்மா போவேன்? எங்கயாவது போடி, எனக்கு என்ன, இந்த பக்கம் வந்துடாத. அம்மா ச்சே, எனக்கு வந்து சேர்ந்திருக்கா பாரு. படுபாவி, ஒரு நிமிஷத்துல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண பார்த்தாளே. இவெல்லாம் ஒரு மனுஷியா? ஏதே சும்மா வயசான காலத்துல டென்ஷன் ஆயிட்டு இருக்காது. ஏதே எப்படி மர்மோளா டென்ஷன் ஆகாம இருக்க? இந்த பேஜ்ல போவா என்ன பாடா படுத்துதா பாத்தியா? ஏதே அவளை நான் பாத்துக்கிட்டே, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அந்த ஒரு தைரியத்துல தான் மர்மோளா நானே இவ்வளவு காலமா இருக்கேன். ஆனா இவளுக்கு புத்தியே வர மாட்டேங்க. புத்தி எல்லாமே கேடுகட்ட புத்தியெல்லாம் இருக்கு. இவ்வளவு நாளா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையை மூட்டி நம்மள மறுபடியும் பிரிச்சு விட்டுற மாட்டோமான்னு அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு பார்வதி வீட்ல போய் அந்த மலர் பிள்ளை வாழ்க்கையே கெடுத்துற பார்த்தாளா. படுபாவி படுபாவி. சரி விடுங்க தே, அதான் இனி அவ இந்த பக்கமே வரமாட்டாள்ல. அப்படியே அவ வந்தாலும் நான் பாத்துக்கிட்டே. திருந்தே திருந்தேடு ஒவ்வொரு நாளா படிச்சு படிச்சு சொன்னாலும் அவ திருந்தவே மாட்டேங்காள. இன்னைக்கு மட்டும் செல்வி தூக்காம இருந்து அவ சொல்லவே எல்லாம் கேட்டிருந்தான்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இங்க பாரு பரிமளம், அதையெல்லாம் நினைச்சு ஒண்ணும் கவலைப்படாத. அப்படியே அம்மாவை கண்ணை முழிச்சு பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சிருந்தாலும் அவளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என் கடமை. நீ அதெல்லாம் போட்டு கவலைப்படாத. இருந்தாலும் பார்வதி, அம்மாவை என்ன ஒரு கேடுகட்ட புத்தியோட வந்திருக்கா பத்தியா வா வீட்டுக்கு. நீ அவ மேல இறக்கப்பட்டு அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன. ஆனா அவ உன் குடியவே கெடுக்க பார்த்தாள. இங்க பாரு பரிமளம், இப்படி அழுது புலம்பதெல்லாம் விடு. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தைரியம் சொன்ன நீ இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கலாமா? அதான் உன் மர்மவ உனக்கு துணையா இருக்கல்ல, அப்புறம் என்ன? அது சரிதான் பார்வதி, என் மர்மவ இருக்க துணையில தான் நானும் இன்னும் உயிரோட நிம்மதியா இருக்கேன். ஏதே வாங்க தே வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு, நீ வீட்டுக்கு போமாக்கா. உன் மாப்பிள்ளையும் அவனும் தூங்கிட்டு இருப்பாவல்ல, பரிமளத்தை நான் அனுப்பி வைக்கேன். ஏ பாட்டியோ, அப்புறம் எங்க அத்தை சும்மா ஏதாவது சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாவோ. அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். நான் ஒரு 5 நிமிஷம் அவள்கிட்ட பேசி அப்புறமா அனுப்பி விடுவேன். என்ன? சரி சின்ன பொண்ணு, வா நம்ம போவோம். அவ ரெண்டு பேரும் பேசிட்டு வருவாவோ. சரிக்கா வாங்க போவோம். இத பெச்சிட்டு தூக்கிக்கிட்டு என்னத்துடா இப்படி ஓடி போறான்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஏக்கா அத சொன்னோம்ல, பாரதி பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அப்ப இந்த ஊரை விட்டு இன்னும் தாண்டி இருக்க மாட்டா, இங்க எங்கேயாவது நின்றுட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே இந்த தெருல நின்றுகிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கா, அடுத்தது என்ன பண்ணலாம், யார் வீட்டுக்கு போய் என்னத்த சொல்லலாம்னு. அந்த ஆள வந்துச்சு பாருங்க கோவம். பெச்சிட்ட மூடி போட்டு அடி மிதிச்சு துவைச்சிட்டோம்ல. திமிரு பிடிச்சவா இவன் ஒரு நாள் திருந்த மாட்டான். வா நம்ம போவோம் வீட்டுக்கு. பார்வதி, என்ன மன்னிச்சிரு பார்வதி. என் மாமா பண்ண காரியத்துக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுவேன். இங்க பாரு, சும்மா இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்காத பரிமளம். நான் ஏற்கனவே உன்கிட்ட முன்னாடில இருந்து என்ன சொல்லிக்கிட்டே இருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னத்த பார்வதி சொல்லியா? என்னத்த சொன்னனாவா? ஆம்பளை பிள்ளையா செலவாளியா வளர்க்க கூடாது, அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய செல்லமா வளர்க்க கூடாது. ஏன்னா செலவாளி மோவே அவன் குடும்பத்தை பாத்துக்கிட்டதுக்கே திணறுவான். அதே மாதிரி நல்ல செல்லமா வளர்த்த மவ வாழ்க்கையில ஒரு சின்ன
பெத்த செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட. கடைசில அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம இருக்கா. அப்படியே தெரிஞ்சா கூட நீயும் உன் மருமகளும் பாசமா இருக்கே பத்தியா, அது அவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதனாலதான் எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே திரியா. இங்க பாரு பரிமளம், எல்லா பிரச்சனையும் சரியாகும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. வா போவோம் வீட்டுக்கு. என் மவ திருத்த மாட்ட காலையில எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பார்வதி. இந்த உலகத்துல மாறாததுன்னு என்னத்தை இருக்கு? கவலைப்படாத பரிமளம், உன் மவளும் ஒரு நாள் நல்லபடியா திருந்துவா. அவ திருந்துதாளோ திருந்தலையா, இப்படி நம்ம ஊர்ல வந்து பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான். அடியே எடி இந்த தேச பக்கம் வந்துறாத பத்துக்க. திமிரு பிடிச்சவா தின்ன சோத்தையெல்லாம் செமிக்க வச்சுட்டாளா? ஏக்கா சின்ன பண்ணே கீரை எல்லாரும் வாங்க வாங்க. என்ன புது மாமியாரா? புதுசா பட்டமெல்லாம் கிடைச்ச உடனே ரொம்ப பிஸியா இருக்கே போலக்க. தெருவுல ஆள் நடமாட்டமே இல்லையா? கீரை அன்னைக்கு மறுவீடுல அத சம்மந்தி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். கமலா முறுக்கு பலகாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாவளா? ஆமாக்கா, நீங்க ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு போனா போதும்னு சொன்னேன்ல. ஆனா பரிமளா பாட்டி தான் சொன்னாவோ, அவங்க வீட்ல இருந்து முறுக்கு பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவல்ல. நம்மளும் அதே மாதிரி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு போனோம். நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுக்க மக்கான்னு சொன்னாவோ. அதான் நான் நேத்தையே போய் கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா. அது சரிதான், நானும் தெரியாம தான் சொல்லிவிட்டேன். நல்ல வேளை பரிமளா பாட்டியாவது சொன்னாவல. ஏக்கா முறுக்கு பலகாரம் எல்லாம் இருக்கட்டும்க்கா. ஆமா மாப்பிள்ளையும் பொண்ணையும் என்ன ஆளை காணல? நாங்க வரதுக்கு முன்னாடியே பேசாம மறுவீடுக்கு போயிட்டாவளா? அதானே பக்கத்து வீடு தானே, நாங்களே மறுவீடுக்கு போயிட்டு இருந்திருந்தோம்னு சொல்லிக்கிட்டு அவ ரெண்டு பேரும் காலையிலே கிளம்பி போயிட்டாவளா என்னவோ. ஏ கீதா, அதெல்லாம் ஒண்ணும் போகல, இன்னும் கிளம்பிட்டு தான் இருக்காவோ. அப்படியா? சரி பரவாயில்லையே, மரியாதை தெரிஞ்ச பிள்ளைகளா இருக்காவளா. மறுவீடுக்கு போகும்போது பெரியவங்க எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நினைப்பு இருக்க. ஏக்கா இருங்கக்கா, காப்பி குடிங்கக்கா. ஏ வேண்டாம் கமலா, நாங்க காலையில காப்பி குடிச்சிட்டு தான் வரோம். இப்ப நம்ம நேராங்க பார்வதி பாட்டி வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே? ஆமாக்கா, நீங்களும் ஒரு சின்ன கப்பிலே காப்பியை தருவிய, ஒரு சொம்பு நிறைய தந்து விடுவிய. அப்புறம் நாங்க சொம்பு நிறைய காப்பியை குடிச்சு போட்டு அங்க போய் நாங்க இட்லி திங்காம அவங்களுக்கு நாங்க கஷ்டத்தை கொடுத்ததுக்கா. எங்களை நம்பி எனக்கா சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாவோ, எல்லாத்தையும் வீணாக்கப்படாதுலக்கா. ஆமா ஆமா கீதாக்கா, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டவக்கா. கமலாக்கா நேத்துக்கு உங்க வீட்டுல பாயாசம் வச்சிருந்தாவல்ல பானை, அது எவ்வளவு கிளீனா இருந்ததுன்னு பாத்தீங்களா? ஆமா, நீங்க தான் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கமத்திட்டீங்களா? நாங்க சோப்பு போட்டு கழுவுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளு நல்லா பாயாசத்தை வலிச்சு தொடச்சு வச்சிருந்துச்சு. சின்ன பொண்ணு சாப்பாட்டை வீணாக்கப்படாதுல, ரூபா கொடுத்துலாம் வாங்கியிருக்கு. அதனாலதான். ஏக்கா உங்களை பத்தி நான் பெருமையா தானக்கா சொன்னேன், குத்தம் குறைய ஏதாவது சொன்னாக்கா? குத்தம் குறையெல்லாம் சொல்லல, அப்படியே என்ன கிண்டல் அடிக்க மாதிரி இருக்கு. முன்னாடி மாதிரி இருந்திருந்தோம்னா நீ சொன்ன உடனே நான் கோவப்பட்டிருப்பேன். ஆனா இப்பதான் எஸ் எஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். சரி சரி, என்ன போட்டு கிண்டல் அடிச்சு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஏக்கா இப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்காதேக்கா, முதல்ல மாப்பிளையும் பொண்ணையும் கூப்பிடுங்க, நல்ல நேரத்துக்கு மறுவீட்டுக்கு போகணும்ல. கீதா வர வர நல்ல பொறுப்பாளியா மாறிக்கிட்டே வராமா. ஆமாக்கா, பொறுப்பா இருந்ததனக்கா மனுஷியா இருக்க முடியும். என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு? சுபாஷ் ஏன் மருமவளா? ஏக்கா கமலாக்கா ஏன் மருமவள அப்படின்னு கூப்பிட்டத பாத்தீங்களா? ஆமா சின்ன பண்ணி, உங்க மாமியார் உன்னை பத்தி கூப்பிடாவல்ல, அதே மாதிரி கூப்பிடுவா பத்தியா? ஆமாக்கா நானும் அதுதான் நினைச்சேன். அப்ப இப்ப மலர் என்ன மாதிரியே ஏத்தி அப்படின்னு சொல்லிட்டு வருவாளா? அதையும் தான் பாப்போமே. ஏக்கா எல்லாரும் வாங்க. சப்பா பாப்பா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு முதல்ல திஷ்டி சுத்தி போடணும். நல்லா இருக்கேளாமக்கா? நல்லா இருக்கும் தே. மலரு பரவாயில்லையே, பட்டு சாரிலாம் உடுத்திருக்கிய. நான் கூட நினைச்சேன் மறுவீடுக்கும் உன் விருப்பப்படி சுடிதார் தான் உடுத்திட்டு வருவேன்னு நினைச்சேன் பாத்துக்க. ஆமா சின்ன பண்ணி, நானே மருமகிட்ட சொன்னேன், உனக்கு விருப்பமான சுடிதாரையே போட்டுட்டு போமாக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு. ஆனா அவதான் இல்லத்தே, நம்ம மறுவீடுக்குலாம் போறோம், பட்டு சாரி உடுத்திட்டு போனாதான் நல்லா இருக்கும், அப்பதான் உங்களுக்கும் மதிப்பு மரியாதையுமா இருக்கும் தேன்னு சொன்னா பாத்துக்க. ஏ அப்பா, மாமியாருக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுக்காம மருமவ? சும்மா இருக்கீதா, கிண்டல் பண்ணாத. ஏக்கா உண்மை தானக்கா சொல்லுது, உங்களுக்கு எப்படி மதிப்பு மரியாதையும் தரக்கூடிய மருமவளா கிடைச்சிருக்கா பாத்தீங்களாக்கா? அது உங்க அதிர்ஷ்டம்க்கா, அதிர்ஷ்டம். அம்மா, எனக்கு மலரு மருமவளா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். கமலா செல்வி இப்ப வந்துருவேன்னு சொன்னால. ஆமாக்கா, மைனி இப்ப ஒரு 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லியிருக்காவோ. அவ வரதுக்கு முன்னாடி நம்மளா போக கூடாது பத்தியலா? ஆமா கமலா, அது பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, மறு வீடுக்குன்னா பொண்ணு வீட்டுல இருந்தானே வந்து கூப்பிட வரணும். அண்ணனுக்கு மைனிக்கு 100 ஆயுசு. ஆமாக்கா, நீங்க 2 பேரும் இப்ப ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு இப்பதான் அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாவ, உடனே வந்துட்டியல. நல்ல நேரம் பார்த்து மறுவீடுக்கு கூப்பிடுறதுக்கு வரணும்லாமா? ஆமாக்கா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான்க்கா. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் மறுவீடுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இது நான் போயிட்டு வரேன். என்ன ஒரு அதிசயம், மாமியார் வீட்ல இருந்து மருமக அம்மா வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுதா? ஏமாக்கா வருத்தப்படியா, பக்கத்து வீடு தானே. நானும் உங்க கூட தானே மறுவீடுக்கு வர போறேன். ஆமா, பின்ன மாமியார் வராம மறுவீடு உண்டா? வருத்தப்படாத மலரு, உன் மாமியார்
அதே மாதிரி நாங்களும் தான் உன் கூட தான் வர போறோம். பாத்தியா சின்ன பொண்ணு, இங்க நடக்கப்பட்ட அக்கா போற அம்மா வீட்டுக்கு போறதுக்கு மலர் என்ன வருத்தப்படியா பத்தியா? கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு பத்தியா சின்ன பொண்ணு. ஏக்கா பேசாம இருங்கக்கா, அப்புறம் அவங்க காதுல விழுந்துற போகுது. வாங்க மாமா, வாங்கத்தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மருமோன, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மாமா. ஏக்கா என்ன இப்படி நின்னுட்டே இருக்கியா? சீக்கிரம் தான் முறுக்கு பலகார பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வாங்க, கிளம்புவோம். சரி கீதா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா மறுவீடுக்கு போற நேரம் மாமியார் நீங்க இருக்கியா? மாமனார் எங்க ஆள காணல? கமலா, நானும் அதைத்தான் கேட்கலாம்னு நினைச்சேன். அந்த அண்ணன் எங்க? ஏக்கா அவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியாமலாதான் இருக்கு. காலையில 5 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே மம்முட்டி தூக்கிக்கிட்டு வயலுக்கு தண்ணி அடைக்க போறேன்னு கிளம்பி வரலக்கா. அதுக்குன்னு மவனுக்கும் மருமவனுக்கும் இன்னைக்கு மறுவீடு, அன்னைக்குமா அவரு வயலுக்கு போய் தண்ணி அடைக்க போறாரு. எனக்கு என்னவோ சின்ன சந்தேகமா இருக்குக்கா. அவர் தண்ணி அடைக்க போறேன்னு சின்ன வீட்டுக்கு போறாரா என்னவோ. கீதா சும்மா கிண்டல் அடிக்காத. சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கிண்டல் அடிக்காதன்னு சிரிச்சுக்கிட்டே போறாவோ. சரி அதையும் கண்டுபிடிப்போம். புது பண்ணு மாப்பிள்ள, மறுவீட்டுக்கு கிளம்புவோமா? சரிங்கக்கா. ஏக்கா என் போனை நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்க்கா. நீங்க தான் கையில போனை வச்சிருக்கீல்ல, அப்படியே ஒரு போட்டோ எடுங்கக்கா. போட்டோ தானே எடுத்துட்டா போச்சு. செல்வியக்கா அப்படியே திரும்பி நின்னுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோம். சின்ன பொண்ணு வா, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? என்ன வாரேன்க்கா. ஏ கமலாக்கா. அட ஆமா, போட்டோ எடுக்கும்போது புது மாமியார மறந்துட்டேனே. கமலாக்கா, ஏ கமலாக்கா, என்ன வாரம்மா? ஏக்கா நாங்க எல்லாரும் ரெடி, போட்டோ எடுங்க. சரி கீதா. எது நீங்க இந்த பக்கம் வாங்க, உங்க எல்லாரையும் நான் போட்டோ எடுக்கேன். அட என்ன மகா, நீ மாப்பிளைய விட்டுட்டு நாங்க எல்லாரும் போட்டோ எடுக்க முடியுமா? நீ அப்படியே நின்னுக்க. பாத்தியாடே, எங்க மரகதக்காவை யாருன்னு நினைச்ச? சூப்பரா செல்ஃபி எடுத்தாவ பாத்தியா? ஆமா ஆமா, மரகதத்தை சூப்பரா செல்ஃபி எடுத்தாங்களே. சும்மா இருங்கடே, எல்லாரும் என்ன பத்தி கிண்டல் அடிக்காதீங்க. ஏக்கா கிண்டல் அடிக்கலக்கா, உங்களை பத்தி பெருமையால சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாக்கா, உங்களை பத்தி நாங்க எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கமலக்கா, போட்டோக்கு போஸ் கொடுத்ததெல்லாம் போதும், போட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. புது மாமியார பொறுப்பா இருக்காண்டமா. செல்விக்கா கையில கொண்டுட்டத தட்ட அப்படியே வீட்டுக்கு கொண்டுட்டு போயிரலாம்னு பாக்கீங்களா? மைனி கையில கொடுங்க. ஏமா போட்டோ எடுத்தோம்ல, அதான் தட்ட கையிலே வச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் போட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சுலக்கா, சீக்கிரமா மைனி கையில கொடுங்க, கிளம்புவோம். சரி சின்ன பொண்ணு, மைனியா வாங்கிக்கிடுங்க. சரி சரி மைனியா, அதான் வாங்கியாச்சுல, சீக்கிரமா போய் பலகார பெட்டி எல்லாம் தூக்கிட்டு வாங்க. நம்ம நேரத்தோட அந்த பொண்ணு வீட்டுக்கு போக வேண்டாமா, மறு வீட்டுக்கு? சரி கீதா, இத கொண்டுட்டு போய் வச்சுட்டு பலகார பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போங்கக்கா, நல்லா பொறுப்பா இருங்க. மருமக கிட்ட நல்லா ஐஸ் வச்சு பேசினா மட்டும் பத்தாது, நல்ல நேரங்காலம் பார்த்து எங்க பொண்ணு மாப்பிளையும் மறுவீடு கொண்டு விடணும். சீக்கிரமா வாங்க. ஏய் அம்மா, என்ன கிண்டல் அடிக்கிறதுக்கு நீ ஒருத்தி போதம்மா. ஆமா, நான் ஒருத்தி கிண்டல் அடிக்கிறதே நீங்க தாங்க மாட்டீங்க. இதுல சின்ன பொண்ணும் சேர்ந்துட்டானே, அவ்வளவுதான். சீக்கிரமா போங்க, மச மசான்னு நிக்காம பெட்டி எல்லாம் தூக்கிட்டு வாங்க. சரி கீதா. ஏ கமலா, அந்த பெட்டியை என்கிட்ட தாயா, நான் தூக்கிட்டு வரேன். ஏக்கா நான் தூக்கிட்டு வரேங்க, நீங்க வாங்க. மைனியா, அந்த பெட்டியை என்கிட்ட தாங்க, நான் தூக்கிட்டு வரேன். அட வேண்டாம் மைனியா, நான் தூக்கிட்டு வரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க போவோம். செல்வியக்கா மைனி பெட்டியை தூக்கிட்டு வருவோம், நீங்க வாங்க. சம்பந்தக்கார வீட்டுல வந்து நின்னுட்டு வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாது, வாங்க போவோம். நீங்களும் சம்பந்திங்கிற கெத்துல இருக்காண்டமா. கமலாக்கா பெட்டியை தூக்கிட்டு வருவோம், நீங்க வாங்க போவோம். மரகதக்கா, உங்க கையில பெட்டியை தராம இருந்தது என்னத்துக்கு தெரியுமா? நீங்க எங்க எல்லாரையும் போட்டோ எடுக்கணும் தான். போட்டோ எடுங்கக்கா. சரி கீதா. மறுவீடுக்கு போக போற பொண்ணு, தங்கச்சி கண்ணே. கீதாக்கா ஒரே பாட்டாதான் இருக்கு போங்க. ஆமா, பின்ன நல்லா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா போக வேண்டாமா? நம்ம வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அண்ணனை காணல. ஆபீஸ் வேலைன்னா அப்படிதானே, முக்கியமான வேலையா இருக்கும், அதான் வந்திருக்க மாட்டான். சரி, இன்னொரு 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். தம்பி, எங்க அண்ணன் கிட்ட சொன்னியாமா? ஆமாக்கா, சார் கிட்ட சொன்னேன், உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க, இப்ப வந்துருவாங்களாம். அப்படியே தம்பி, சரி சரி. ஏக்கா, நீங்க எங்க மேனேஜர் சாரோட கூட பிறந்த தங்கச்சியா? ஆமா போ, கூட பிறந்த தங்கச்சி தான். ஏக்கா உட்காருங்கக்கா, காஃபி எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா, காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏக்கா பரவாயில்ல, உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அட வேண்டாம் தம்பி, நான் வீட்ல இருந்து வரும்போதே காப்பி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். எங்க அண்ணன் இப்ப வந்துருவேன்னு சொன்னாங்கல்ல. ஆமாக்கா, முக்கியமான ஒரு மீட்டிங்ல மேனேஜர் சார் இருக்காரு, எப்படியும் இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருக்கா. அப்படியே தம்பி, சரி சரி. ஏக்கா உட்காருங்க, ஏதாவது வேணும்னா கேளுங்க என்ன. சரி தம்பி. சப்பா, கால் கடுக்க நின்னாச்சு, இன்னும் ஆளை காணல. இன்னும் 10 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொல்லி இன்னும் 1 மணி நேரம் ஆக்கிடுவோம் போலுக்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு வந்த காரியத்தை முடிக்காம போக கூடாது. சரி, பேசாம அக்காவுக்கு ஒரு போன் பண்ணி பாப்போமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம வந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அக்காவுக்கு போன் பண்ணி சொல்லுவோம், அப்பதான் அக்கா சந்தோஷப்படுவா. என்ன
என்ன ராணி ஆபீஸுக்குலாம் வந்திருக்கா? என்ன எப்படின்னு இருக்கா? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தே எவ்வளவு நாளாவது. எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம்லாம் வந்திருக்கா? ஒரு பேச்சுக்காவது நல்லா இருக்கியான்னு கேட்கணும்னு பாரு. சரி, நம்ம வந்த வேலையை பாப்போம். என்ன மைனி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காவளானே? எல்லாரும் நல்லா இருக்காவோ. ஆமா, இப்ப ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தா அத சொல்லு. என்னனே இப்படி அவசரமா பேசிட்டு இருக்கா? அது எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் எல்லாம் இருக்குல்ல, நீ இப்படி வந்து நின்று என்ன பார்க்க வந்திருக்கான்னு சொன்ன உடனே அதான் சரி என்ன ஏதுன்னு வந்து விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என்ன அது? என்னன்னு சொல்லு ராணி. என்ன வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன். ஆனா நீங்க ஆபீஸ்க்கு காலையில சீக்கிரமா வந்துருவ பத்தியா, அதான் சரிங்க ஆபீஸ்லயே வந்து பார்த்து பேசிட்டு போவோமேன்னு தானே வந்தேன். அதான் என்ன விஷயம்னு கேட்கம்ல, செலவுக்கு ரூபாய் ஏதாவது வேணுமா? என்ன ரூபா எல்லாம் ஒன்னும் கேட்க வரலனே, சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு தான் வந்தேன். சரி, சும்மா தானே பேசிட்டு போலன்னு வந்தா, அப்போ சாயங்காலம் போல வரியா? என்னனே ஒரு 10 நிமிஷம் நின்று பேசிட்டு போறதுக்கு ஒன்னால முடியலையானே? சரி, என்னன்னு சொல்லு. என்ன அது வந்து அக்கா. ஏன் மரகதத்துக்கு என்னாச்சு? என்ன அக்கா கொண்டு இல்ல, அக்கா நல்லாதான் இருக்கா. சரி. என்ன எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியலனே, நான் நேரடியாவே உங்ககிட்ட கேக்கேன். என்னன்னு கேளு ராணி. என்ன நம்ம சொந்த பந்தம்லாம் விட்டு போக கூடாது பத்தியானே, அதனால என்ன மரகதக்கா மூத்த மகன் 5 இருக்காளானே, அவளுக்கும் உன் மூத்த மவனுக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணலாம்லானே, நம்ம சொந்த பந்தம் விட்டு போவாதில்ல. என்ன பதில சொல்லுனே, நல்ல விஷயம் தானே. இங்க பாரு ராணி, நீ சின்ன பிள்ளைத்தனமா எதையோ பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசாம வீட்டுக்கு போ முதல்ல. என்னன்னே சொல்லிட்டு இருக்க? நான் சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேனா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளையே இருக்கா. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னன்னே இப்படி சொல்லுதா? இங்க பாரு, சொந்த பந்தம் விட்டு போக கூடாது அப்படி இப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காத. எந்த காலத்துல எது நடக்குமோ அதான் நடக்கும். இது நல்ல விஷயம் தானே, நம்ம வீட்டு பிள்ளைல குடும்பமா இருந்ததுன்னா நமக்கு நல்லது தானே. இங்க பாரு ராணி, அத பத்தி எல்லாம் இப்ப பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ பேசாம வீட்டுக்கு போ. ஆட்டோல தானே எங்க ஆபீஸ்க்கு வந்திருப்பான். இப்ப திரும்பி போறதுக்கு ரூபா இருக்குல்ல ஆட்டோ கொடுக்கறதுக்கு. என்ன நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா ஆட்டோக்கு ரூபா இருக்கா போவதுக்கு ரூபா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? நல்ல விஷயம் தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இங்க பாரு ராணி, அவன் எங்க மவன், அவனை பத்தி முடிவு எடுக்க வேண்டியது முதல்ல எங்க கடமையாக்கோ. நீ அவனை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசாண்டா. என்னனே ஓ மகன் அப்படின்னு பிரிச்சு பேசுதா? இங்க பாரு ராணி, நீ வந்து சொன்ன உடனே சரி கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம், நிச்சயதார்த்தம் வச்சிருவோம், கல்யாண நாளை குறிச்சிருவோம்லாம் சொல்ல என்னால முடியாது. உன் மைனிக்காரிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும். அவதான் எங்க வீட்டு விஷயத்துல முடிவெடுப்பா. என்னது உங்க வீட்டு விஷயமா? ஆமா, எங்க வீட்டு விஷயத்தை அவதானே முடிவெடுக்கணும். என்ன யானே இப்படி எல்லாம் பேசுதா? உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுதா? நான் உன் தங்கச்சி தானே. தங்கச்சிதான், யாரு இல்லன்னு சொன்னா? உன் வீட்டு விஷயத்துல நான் ஏதாவது தலையிடுதனா? என்ன இங்க பாரு ராணி, என் வீட்டு விஷயத்துல நீ எதுவும் தலையிடாண்டா. முதல்ல உன் குடும்பத்தை போய் பாரு. எனக்கு மீட்டிங் நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புதேன். ஆபீஸ் நேரத்துல வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னது நான் ஆபீஸ் நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணுதானா? இவன் ஏன் இப்ப இப்படி பேசுதா? நல்லா தானே என்கிட்ட பேசுவான். ஒருவேளை ஆபீஸ் மீட்டிங்ல ஏதாவது டென்ஷனா இருப்பானா இருக்கும். அந்த டென்ஷனை என்கிட்ட காட்டுதானா என்னவோ. சரி நம்ம வீட்டுக்கு போவோம். ஆபீஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். நம்ம இங்க ஆபீஸுக்கு வந்து பேச வந்தது தப்பு தான். நம்ம நேரா வீட்டுக்கு தான் போயிருக்கணும். வீட்டில் போய் தான் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்கணும். சரி நம்ம சனி ஞாயிறு லீவில் அவன் வீட்டில் தானே இருப்பான். அப்போ நம்ம வீட்டுக்கு நேரே போய் பேசிக்கிடுவோம். இந்த பார்வதி ஒரே ஓட்டமும் நடையுமா தான் இருக்கா. இவ்வளவு 3 பேர் மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லா இருப்பாவலாம். ஃப்ரெண்ட்ஸ்களா நம்ம போய் ஏதாவது பேச்சு கொடுத்தோம்னா மூஞ்சில அடிச்ச மாதிரிலாம் பேசுதாளுவா. இவ்வளவு கிட்ட மனுஷன் பேச்சு கொடுப்பானா? நம்மள மாதிரி இவ்வளவு ஒரு வயசான பொம்பளை தானே, ஒத்தக்கட்டையா தானே வீட்டுல இருக்கா. ஒரு நேரம் சாப்பாடு வயிறு நிறைய கொடுப்பமேனு ஒரு வார்த்தை இந்த பார்வதி என்ன மறுபடியும் கூப்பிட்டாளன்னு பாரு. என்ன செய்யதுனே எனக்கு புரிய மாட்டேங்க. பரிமளா பார்வதி பத்தி தன்னால கடந்து புலம்பிட்டு கிடக்கா. ஏ பேசாம இரு. அங்க பாரா திரும்பி நின்னுக்கிட்டு என்னத்தையோ உளறிட்டு கிடக்கா. ஏ பார்வதி பார்வதி ஏ பார்வதி ஒன்னதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோ. என்ன பொண்ணு தாயி? அப்பாடா இப்பயாவது உனக்கு காது கேட்டுச்சே. ஏ பார்வதி பேரனும் பேட்டி இப்ப வருவாவோ. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு கிடக்க? அதுக்குள்ள பரிமளா பிள்ளைகள் இப்ப 2 பேரும் வருவாவோ. ஆரத்தி எல்லாம் எடுக்கணும் பத்தியா, நம்ம எடுக்க முடியாதுல்ல. இந்த செல்வியாவது முதல்ல வந்திருக்கலாம்ல. இதுக்குதான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு அங்க பாரு திரும்பி நின்னுக்கிட்டு தன்னால புலம்பிக்கிட்டு நிக்கியா. ஏ பிள்ளைகள் வாசல்ல வந்து நின்ன உடனே ஆரத்தி எடுக்காண்டமா? எடுக்கணும் தான். யாரு எடுக்காண்டான்னு சொன்னா? செல்வியும் உன் மருமகனும் தானே எங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் அழைச்சி போயிருக்காவோ. அங்க அழைச்சிட்டு அவ பாட்டு ஓடி வர முடியுமா? கொஞ்சம் இரு, 2 வீடு தள்ளி தானே இப்ப வந்துருவாவோ. ஆமா நீ ஒன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. செல்வி வருவா, என் மருமக வருவா, அப்புறம் பரிமளத்துக்கு மருமக வருவா. எல்லாருமே சேர்ந்து ஆரத்தி எடுப்பாவோடே. அப்புறம் நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகி மயங்கி இங்கி விழுந்துட்டேன்னு வச்சுக்கிய. அப்புறம் ஒன்னே பார்த்துட்டு நடக்க முடியுமா? பேரனையும் பேட்டியும் பார்க்காண்டமா? நான் மயங்கி எல்லாம் ஒண்ணும் உழ மாட்டேன்.
டென்ஷன் ஆகி தலை சுத்தி விழுந்துட்டேனா எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா ஆமா, நல்லபடியா நடக்கும். உங்க வீட்டு விசேஷம் மட்டும் நல்லபடியா நடக்கணும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு வாய் சுவாரி கொடுக்க மாட்டீங்க. என்ன பொம்பளை அம்மா எவ்வளவு வயசானவா பெரியவங்கன்னு மட்டும் சொல்லிட்டு கிடக்காளுவா, கொஞ்சமாவது புத்தி இருக்கா எவ்வளவு? ஏக்கா உனக்கு சாயங்காலம் சடங்கு வீடு உண்டா? நம்ம சாணகி அக்காவோட பேத்திக்கு சடங்கு, அதுதானே சொல்லுது. ஆமாக்கா, சடங்குக்கு போனோம். உங்களையும் கூப்பிட்டுருக்காவளா? ஆமா, நம்ம தெருக்கறியில மட்டும் கூப்பிட்டுருக்கா, இங்கெல்லாம் யாரையும் கூப்பிடல போலுக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு விசேஷம்னா ஊரு பூரா கூப்பிடுவோ, அக்கம் பக்கத்து ஊரு சொந்தக்கார பந்தக்கார எல்லாரையும் கூப்பிடுவோ. ஆனா இப்ப அப்படியா, அவரவர் தெருக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு விசேஷத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டுதாவோ. ஆமா லட்சுமி, ஊர் பூரா கூப்பிட்டா இப்பெல்லாம் சமாளிக்க முடியாதுல்ல. ஏக்கா சாயங்காலம் சடங்கு வீட்டுக்கு நான் ஆட்டோல போலாம்னு இருக்கேன், நீங்களும் வரீங்களாக்கா? சரி லட்சுமி, நானும் வரேன். நமக்கு இந்த பஸ் ஏறி போயிலாம் களியாது பத்துக்க, 2 முட்டியும் என்ன வலி எடுக்கு தெரியுமா? நானும் உங்க ஆட்டோலயே வரேன்னா. சரிக்கா, அப்ப சாயங்காலம் ஒரு 5-5:30 மணி போல போமா? சரி லட்சுமி, ஒரு 5:30 மணிக்கானு போவோம். தலைக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் சாப்பாடெல்லாம் வைப்போம்ல, சாப்பிட்டுக்கிட்டு பழமும் சீனியும் வாங்கிட்டு அந்த நேரா வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். இன்னும் பொண்ணு மாப்பிள்ள வரல போலுக்க, எல்லாரும் வாசல்ல நிக்காவோ. ஆமா ஆமா, இப்ப வந்துருவாவோ. பெரிய மனுஷின்னு இந்த தெருல 3 பேர் கிடக்காளுவா. இவர்களே நம்மள மதிக்க மாட்டேக்காளுவா, அப்புறம் எப்படி சின்ன பிள்ளை எல்லாம் நம்மள மதிக்குங்க? என்ன லட்சுமி, சொர்ண பாட்டி அவ 3 பேரையும் பார்த்து ஏசிட்டு கிடக்காவோ, ஒருவேளை மறுவீட்டுக்கும் கூப்பிடலையோ? ஆமாக்கா, அப்படியே தான் இருக்கும். அன்னைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு சொல்லிக்கிட்டு நம்மள கூப்பிட்டு வச்சு பராதி சொல்லிக்கிட்டு கிடந்தாவுல்ல, இன்னைக்கு மறுவீடுக்கு கூப்பிடலன்னு தான் நினைக்கேன். அதான் வாசல்ல உட்காந்து ஏசிட்டு கிடக்காவோ. நல்ல பொம்பளையா இருந்தா எல்லாரும் கூப்பிடதான் செய்வாவோ, இவளை மட்டும் கூப்பிட்டான்னா அவ்வளவுதான். இப்ப மறுவீடு வீட்டை 2 ஆக்கிடுவாவுல்ல. ஆமா, என்னத்த செய்ய, வயசான காலத்துல வாய் அடக்கிக்கிட்டு இருப்பமேன்னு இருக்காவளா? யாத்தாடி, இவ 2 பேரையும் மறுபடியும் கூப்பிட்டுருக்காவ போலுக்க. பக்கத்து தெருல இருந்து இவ 2 பேரும் வர்றாவோ, பக்கத்து வீட்டுல இருக்க மட்டும் நம்மள கூப்பிடல வர. என்ன லட்சுமி சங்கரி, என்ன தூரமா போறியா? தூரமெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டியா, இங்க மறுவீடு வீட்டுக்கு தான் வந்தோம். மறுபடி வீட்டுக்கு வந்தேனாக்கும். சரிதான். ஆமா, என்ன 2 பேரும் ஒண்ணு போல சொல்லி வச்சாப்ல பச்சை கலர்ல சேலைய உடுத்திட்டு வந்திருக்கியே? ஏத்தாடி சொல்லிவிட்டாவளா? இந்த கிளவி கண்ட படாம தான் போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள பார்த்து சொல்லிவிட்டாவளா? என்ன சொன்ன பாட்டியா, கண்ணு தெரியல மக்கா அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடப்பிய. இப்ப நாங்க 2 பேரும் பச்சை கலர் பட்டு உடுத்திட்டு வந்திருக்கோம் மட்டும் நல்லா தெளிவா சொல்லிட்டு இருக்கிய. எடி, நான் என்ன கண்ணு தெரியாமல கிடக்கேன்? அது இருக்கடி, என்ன 2 பேரும் நல்லா ஒண்ணு போல பச்சை கலர்ல சொல்லி வச்சாப்ல உடுத்திட்டு வந்தேளா? பக்கத்து வீட்டுக்காரியே 2 பேரும் நல்ல அளவோல வந்திருக்கீங்களா? ஏன் பாட்டி, மறுவீடு வீடுக்குன்னா பின்ன பட்டு சேலை உடுத்தாம சும்மா சாதாரண சேலையே உடுத்திட்டா வர முடியும்? அது சரிதான். நாங்க 2 பேரும் நீங்க சொல்லுத மாதிரி சொல்லி வச்சிட்டுலாம் ஒரே கலர்ல உடுத்திட்டு வரல. நான் எதேச்சியா பச்சை கலரா உடுத்திட்டு வந்தேன், இவளும் அதே மாதிரி உடுத்திட்டு வந்தா. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்யாண்டாம்டி, பட்டு நல்ல அளவுல தான் இருக்கு. ஏக்கா, நானும் பார்த்த உடனே கேட்கணும்னு நினைச்சேங்க்கா. நானும் இந்த மாதிரி ஒரே கலர்ல தான் பட்டு எடுக்கணும்னு நினைச்சேன். இந்த பச்சை கலர்ல கிடைக்கவே இல்லை பார்த்துடுங்க. இந்த மாதிரி குங்கும கலர் பார்டர் போட்டது தான் கிடைச்சிது. இது நாங்க போன வருஷம் என் கல்யாண நாளுக்கு எடுத்ததாக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு லட்சுமி. இந்த குங்கும கலர் பார்டர் போட்டதுக்கும் இந்த பிளவுஸ் போட்டிருக்கிறதுக்கும் நல்ல அளவோல எடுத்து கொடுக்க அழகா இருக்கு பாத்துக்க. ஏக்கா, நீங்க உடுத்தின மாதிரி தாங்க ஒரே கலர்ல பட்டு எடுக்கணும். இது பட்டு பட்டுன்னு கிடைக்கல. இது என்ன ஒரு 500 ரூபா 600 ரூபா காணுமா? என்னது 500 600 ரூபாயா? என்ன பாட்டியோ, என்ன தெரிஞ்ச மாதிரி பேசுதியா? நான் உடுத்திருக்க பட்டு 5000 ரூபா. ஆமா, நல்லா சொல்லி வேட்டி, காதுல பூ வச்சுக்கிட்டு 5000 ரூபாவான்னு ஆடி கழிவுல 50 ரூபாய்க்கு எடுத்துட்டு 5000 ரூபான்னு நீட்டுவிய. சொர்ண கிழக்கு திமிர பாரா. ஏன் பாட்டியோ, என்ன ஆடி கழிவுல எடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? நான் தான் சொன்னோம்ல போன வருஷம் என் கல்யாண நாளுக்கு எடுத்ததுன்னு. ஏன் கல்யாண நாளுக்கெல்லாம் ஆடி கழிவுல எடுக்க மாட்டேளா? நீ உடுத்திருக்க பட்டு சேலை என்ன ஒரு 400 450 ரூபா தேருமா? ஆமா, நீங்க தானே எங்களுக்கு 400 ரூபா 450 ரூபா கொடுத்து இந்த பட்டெல்லாம் எடுத்து தந்தீங்க. பேச்ச பாரு, உங்களுக்கு தெரியுமா அந்த பட்டு விலை 4500 ரூபா. இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கே எனக்கு 2000 ரூபா ஆச்சு தெரியுமா? வாங்கட்டியலா, நீங்க யார்கிட்டனாலும் சொல்லுங்க, நல்லா நம்புவாளுங்க. நான்லாம் நம்பவே மாட்டேன். நீங்க நம்பினா என்ன, நம்பாட்டி போனா எங்களுக்கு என்ன? எடி, இப்படி ரொம்ப ஓவரா சத்தம் போட்டு பேசாதீங்க. உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதோ? ஆமா, நீ என்ன கழுத்துல போட்டுக்க செயினை கையில பிடிச்சிக்கிட்டே இருக்க? கல்ல ஏதாவது அத்துட்டு போயிருவானான்னு பாக்கியா? போட்டிருக்கிறது பூரா கவரிங் தானே? ஆமா, கவரிங் தான். இப்ப யாரு இல்லன்னு சொன்னா? யாமிடியோ, எதுக்கு இவ்வளவு கோவப்படுதா? கவரிங்னு சொல்லுதேனா? கடையில என்ன சும்மா தாரான்? இந்த செயினையும் 1000 ரூபா 2000 ரூபா 2500 ரூபான்னு கொடுத்து தான் வாங்க முடியும். கள்ள பையன் இதையும் அத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு 1000 ரூபா 2000 ரூபா போச்சுல. நல்ல உசாரா தான் இருக்கியா? ஏக்கா, இதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த தெருவோட சுத்தி போவோம்னு. இந்த கிழவி பேசுற பேச்ச பத்தியா? திமிரு பிடிச்ச கிளவியா இருக்காள. நம்ம அந்த தெருவோட சுத்தி போனா சரி, சுத்தி எடுத்து போனோமே, இப்படி நம்ம நேரா போயிடலாமேன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இப்படி வாசலே உட்கார்ந்துகிட்டு இருப்பான்னு யாரு கண்டா? இந்த கிழவிக்கு வேற என்ன சோழி? மருமோள அடிச்சு பத்தியாச்சு. இங்க வாசல்லே உட்காந்துக்கிட்டு வரப்பட்ட போகப்பட்ட கிட்ட எல்லாம் சண்டை இழுத்துட்டு இருக்கதானே வேலையே.
இதுக்கு மேல இந்த கிளவிட்ட எதுவும் பேச்சு கொடுக்காத லட்சுமி. நம்ம பாட்டுக்கு பேசாம போவோம். என்னமும் சொல்லிட்டு போறாவன்னு பாத்தியாக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஒண்ணு. கிளவி என்னமும் பேசிட்டு போட்டு யாரை ஏமாத்தலாம்னு பாக்காளுவா. ஒரு 10 ரூபா செயினை போட்டுக்கிட்டு வந்துகிட்டு 1000 ரூபா செயினா 1500 ரூபா செயினா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாரம் பாட்டியா. பார்வதி பாட்டி கண்ணு அப்படியே பேரம் பேத்தியதான் தேடுது. அம்மா பின்ன தேடாம என்ன செய்யும்? பலகாரம் முன்னாடி வரோம், பின்னாடிதான் பொண்ணு மாப்பிளையும் வருவாவோ. எம்மக்கா செல்வி இங்க பாட்டி. ஏமா ஏமா சத்தம் போட்டு கிடக்க? ஏடி பேரம் பேத்திய வர சொல்லிட்டு நீ முதல்ல வர வேண்டியதுனடி. பிள்ளைகளுக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்கணும்ல. ஏ பார்வதி, நான் உன்கிட்ட அப்பதான் என்ன சொன்னேன்? அவள வர சொல்லிட்டு இவ முதல்ல ஓடி வர முடியுமா? நல்லா சொல்லுங்க தே. எங்க அம்மா இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கா. அது ஒண்ணு இல்லம்மாக்கா, பேரம் பேத்தி வாசல்லே வந்து நின்னுட்டே இருப்பாவ பத்தியா. அதுக்குதான் வாங்கிட்டு அப்படி சத்தம் போட்டா பத்துக்க. சரி வேற ஒண்ணு இல்ல. இந்த மக்கா ஆரத்தி தட்டி பிள்ளைகளுக்கு ஆரத்தி எடு. சரிம்மா. மக்கா நல்லா இருக்கியா மக்கா? நல்லா இருக்கேன் ஆச்சி, நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன மக்கா குறைச்சலு? நீங்க நல்லா இருந்தா நானும் நிம்மதியா இருப்பேன். பேர பிள்ளை நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆச்சி. நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட நல்லா இருந்தா நாங்க நிம்மதியா இருக்க முடியும். ஏ அப்பா பாப்பா, பேரனுக்கு பொறுப்ப பாரா. மரகதக்கா நீங்களும் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு ஆரத்தி எடுப்போம். செல்வி அதான் நீ இருக்கீல்ல, நீ ஆரத்தி எடு. ஏக்கா நீங்களும் வாங்கக்கா. ஏக்கா போங்கக்கா, நம்ம சார்பில் ஒரு ஆள் போக வேண்டாமா? ஏக்கா வாங்கக்கா. ஏமக்கா மரகதம் வாங்கக்கா. இன்னும் வாரம் பாட்டியோ. ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கு பத்தியா லட்சுமி. ஆமாக்கா, கமலக்காவும் பொண்ணு தேடிட்டு கிடந்தாவோ, நம்ம பார்வதி பாட்டியும் மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாவோ. கடைசியில உள்ளூர்லயே கல்யாணத்தை முடிச்சு விட்டாவோ. ஆமா ஆமா, மறுபடியும் கல்யாணம்னு வண்டி வாடகை எதுவும் இல்லாம நடந்து போயே செலவு முடிச்சு விட்டாவல. என்ன கமலா ஒரு அட்டைப்பட்டியா வச்சிருக்கா? சின்ன பொண்ணு அப்புறம் அந்த 4 முடி கீதா ஆளாளுக்கு ஒரு அட்டைப்பட்டியை தலையில வச்சிருக்காளுவா. ஏ பாட்டியோ, அங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து முறுக்கு பலகாரம்லாம் கொண்டு வருவாள்ல, அதை பெட்டியில வச்சு கொண்டு வருவாங்களா இருக்கும். முறுக்குனா ஒரு 1000 2000 முறுக்கு கொண்டு வரண்ட மாட்டி. அப்புறம் லட்டு கிட்டுனா ஒரு 4000 5000 லட்டெல்லாம் கொண்டு வரண்டமா. ஒரு சின்ன அட்டைப்பட்டியில ஒரு 50 முறுக்கு 50 லட்டுக்கான கொண்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க எவ்வளவு கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன? 1000 கொடுப்பாவோ 2000 கொடுப்பாவோ? அதானே, அவங்க சௌரியம் போல கொடுத்துட்டு வர்றாவோ. உங்களுக்கு என்ன பாட்டியோ? அப்படி குறைச்சு கொடுக்காம கமலக்காடு உங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னா மீதி லட்டு முறுக்கெல்லாம் நீங்க வாங்கி இந்த பேரம்பேத்தியை கொடுக்க வேண்டியதானே. ஆமா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரி தானேன்னு சொல்லிட்டு ஒரு வாய் சோறு தர மாட்டாளுவா. நான் அவளுக்கு லட்டு முறுக்கெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்கணுமா? நல்லா பேசுத போ. இந்த பேச்சு பேசிட்டு இருந்தா யாரு கூப்பிடுவா? கல்யாணத்துக்கும் கூப்பிடல, இப்ப மறுவீடுக்கும் கூப்பிடலேன்னு கிளவி வயித்தறிச்சல்ல வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அம்மா பின்ன மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யார் வர்றா, என்னென்ன கொண்டு வர்றா, பொண்ணு வீட்டுல இருந்து என்னென்ன கொடுக்காவோ அப்படின்னு கணக்கு பண்ணதுக்கு தானே வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காவோ. என்ன பொண்ணு நகையெல்லாம் நிறைய போட்ட மாதிரி இல்ல? எடியா பாட்டியில பொண்ணு கழுத்துல நெக்லஸ் செயின் அட்டியல்னு அதிகமா ஒண்ணுமே இல்ல பத்தியடி. ஒரு 2-3 செயின் போட்ட மாதிரில இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு நிறைய அட்டியல் கணக்கா அடுக்கி போட்டிருந்தா இப்ப ஒண்ணையும் காணல. ஏ பாட்டியா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு செட்டு நகை வாங்கி போட்டிருப்பாவோ. இப்ப எல்லாம் தங்க நகையெல்லாம் யாரு போடுதாவோ கல்யாணத்துக்கு? அப்படியாடியா? அப்ப கல்யாணத்தன்னைக்கு போட்டுட்டு வந்ததுல கவரிங் நகையா இப்ப நீங்க போட்டிருக்கீல்ல, அது கூட உள்ளதட்டி அதெல்லாம். இந்த கிழவிக்கு வாய் கொழுப்பு அதிகம். எப்படி பேசுது பாரா. ஏ பாட்டியோ, செல்வியக்கா நகையெல்லாம் போட்டிருப்பாவோ. ஆனா கல்யாணத்துக்கு இப்ப எல்லாரும் செட்டு நகை தானே போடுதாவோ. அப்ப இந்த செல்வி மவளுக்கு எத்தனை பவுன் நகை தான் போட்டு அனுப்புனா? கேட்டுட்டு வந்து சொல்லட்டா? ஆமாட்டியே, கேட்டுட்டு வந்து சொல்லு. அந்த செல்வி கிட்டையும் பாரதி கிட்டையும் கேளு. உங்க மாவா பேத்திக்கு என்ன நகைய போட்டியோ எத்தனை பவுன் போட்டியோ நல்ல விளக்கமா கேட்டுட்டு வாட்டி. கேட்டுட்டு வர மாட்டியோ? அதுல மிச்ச மீதி நகை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க போடுங்க. என்ன என்னது மிச்ச மீதி நகையெல்லாம் நான் போடணுமா? நான் என்னத்துக்கிட்ட அவளுக்கு போடணும்? அப்ப உங்க சுவாலிய பாத்துக்கிட்டு பேசாம இருங்க. நமக்கு சுவாறு போடலையேங்கிற வயிற்றுச்சல்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதியா. ஏமிட்டி நீங்க எல்லாரும் தெருவில் உட்காந்துட்டு கூடி கூடி பேச மாட்டேறாடி. அவள நகைய போட்டா இவ்வளவு ரொக்கம் கொடுத்தா இவ்வளவு நகைய கொடுத்தான்னு என்னமோ நான் மட்டும் பேசின மாதிரி நீட்டுதே 2 பேரும். ஏக்கா, இந்த கிழவிகிட்ட நின்று பேசணும்னு வச்சுக்க எனக்கு டென்ஷன் ஆகி பிபி எகிரிடும். வா நம்ம போவோம். இனி கால் வெளிச்சு கொண்டாடினாலும் பரவாயில்ல, இனி இந்த தெருவோட நான் வரவே மாட்டேனே. இப்பயாவது புரிஞ்சுதா தெருவை சுத்தி போவோம்னு எதுக்கு சொன்னேன்னு? அதான் சொல்லிட்டோம்ல, இனி இந்த தேச பக்கம் வரமாட்டேன்னு. வா போவோம். இவ 2 பேரும் எவ்வளவு திமிரு, என்னன்னு பேசிட்டு வராளோ பாரு. பார்வதி பேத்திக்கு நான் நகைய போடணுமாம்ல, என்ன அவ என்கிட்ட தானே கெட்டு கெட்டா கொடுத்து வச்சிருக்கா. என்ன மாப்பிள்ளை தம்பி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிய? ஆரத்தி எடுக்காங்கல்லக்கா. ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, தட்டுல ரூபாய போடு. ஏ கீதா சும்மா இருக்கீதா? ஏக்கா சும்மா இருங்கக்கா, கீதாக்கா கரெக்டா தானே சொல்லுதாவோ. அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. ஆரத்தி தட்டுல ரூபாய போட்டாதான் வீட்டுக்குள்ள விடுவோம். என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? ஆமா பின்ன சம்பிரதாயத்துல மாத்த முடியுமா? ஆரத்தி தட்டுல ரூபாய போட்டுட்டு வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு போங்க மாப்பிள்ளையும் பொண்ணு. கீதா சும்மா இருக்கீதா? ஏக்கா ஆரத்தி எடுத்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுக்கா. நீங்க பேசாம இருங்க. இந்த கீதா நல்ல ரூபாய வசூலிப்பா. ஒரு 10 ரூபாய போட்டுட்டு போக வேண்டியதானே?
இந்தாங்க தே. ஏமாக்கா அவதான் சொல்லுதானே நீ வேற. ஏத்தே கீதாக்கா சொல்லுதும் கரெக்ட் தானே. ஆரத்தி எடுத்தா தட்டுல பணம் வைக்கணும்ல தே. மக்கா அதுக்குன்னு இவ்வளவு ரூபாயா? யாத்தாடி இந்த படுபாவி பைய ஒரு கட்டு ரூபாய் எதுக்கு தட்டுல போட்டுட்டானே? யாத்தாடி 500 ரூபாய் கிட்ட இருக்குமோ? ஏக்கா அவ்வளவு பணத்தையும் ஒத்தையில எடுக்கணும்னு கவலைப்படாதீங்கக்கா. அதுக்கு தான் நாங்கலாம் இருக்கோம்ல. யாத்தாடி 100 ரூபாய் கட்டு மேல இருக்கு. 10 ரூபாய் கட்ட இருந்தாலுமே 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும் போலக்கே. ஆரத்தி தட்டுல பணம் போட்டாச்சு. இனி பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு போங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போங்க மக்களே. சரியாச்சி.